மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்கலாம். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே நாம் முதல் செய்தியிலே நாம் கேட்டதை போல நாம் தேவனுடைய வார்த்தையையும் தேவனோடு கூட உள்ள அந்த ஜெப ஐக்கியத்திலும் நாம் எவ்வளவு கவனமாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே நம்மை அனல் மூட்டுகிறவராக இருக்கிறார். இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்கின்ற பொழுது தேவன் எப்படிப்பட்ட ஒரு தேவனாக அவர் இருக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது 18வது வசனத்திலே அவர் எதை விரும்புகிறார் என்றால் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். இந்த ஆண்டிலும் கூட நாம் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசித்திருப்பதனுடைய மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன என்றால் தேவனுடைய கிருபை. 2023ஆம் ஆண்டிலே நம்மோடு ஆரம்பித்த அநேகர் இன்றைக்கு இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள். அநேகர் நம்மோடு கூட இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை சேர்ந்து ஓட முடியாதபடிக்கு அவர்கள் தடைபெற்று அவர்கள் தடமாறி போன பரிதாபமான நிலைமைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் தேவனுடைய சபைக்குள்ளாக நாம் இருக்கிறோம் என்றால் தேவன் அவருடைய கிருபையை அவர் நம்மேலே அவர் வைத்திருக்கிறார் என்பதுதான் இங்கே நாம் பார்க்கிறோம். தேவனுடைய கிருபை எப்படி வெளிப்படுகிறது என்று இந்த 18வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் மீறுதலை மன்னிக்கிற தேவனுக்கு ஒப்பான தேவன் யார் என்று இங்கே வாசிக்கிறோம். புது வருட ஆராதனை செய்தியிலும் கூட கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யார், தேவனுக்கு ஒப்பானவர் யார் என்கின்ற அந்த வார்த்தையை நாம் தியானித்தோம். ஆம், நம்முடைய தேவனுக்கு ஒப்பான தேவன் யாருமே இந்த பூமியிலே கிடையாது. அவர்தான் அனாதி தேவன். அனாதி தேவன் என்றால் என்ன? அவர் தொடக்கமும் முடிவும் இல்லாதவர். அவருக்கு ஆரம்பம் இல்லை. அவர் இன்னைக்கு ஒவ்வொரு தேவர்களுக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கிறது. ஒவ்வொரு கடவுள்களுக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கிறது. எந்த ஒரு கடவுளுக்கு எடுத்தீங்கன்னா அதற்கு ஒரு தொடக்கம் இருக்கும். அவருடைய அந்த தொடக்கத்தினுடைய காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் தேவனுக்கு தொடக்கம் இல்லை. ஆம், அதனால்தான் அவர் அனாதி தேவன். அனாதினா அனாதை அல்ல, யாருமே இல்லாத அனாதை அப்படின்னு அர்த்தம் இல்லை. அனாதி என்றால் அல்பாவும் ஒமேகாவும், அவர் தொடக்கமும் முடிவும் இல்லாதவராக இருக்கிறார். ஆகவே இந்த தேவனுக்கு ஒப்பானவர் யார் என்கின்ற கேள்விக்கு அங்கே சொல்லப்படுகிற முதல் காரியம் என்ன? மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். 103ஆம் சங்கீதத்திலே 10வது வசனத்திலே அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். இங்கே நாம் வாசிக்கிறோம் 103ஆம் சங்கீதத்திலே 10ஆம் வசனத்திலே அவர் நமக்கு கிருபையை எப்படி கொடுக்கிறார் என்றால் அவர் நமக்கு பாவங்களுக்கு தக்கதாக நம்மளை தண்டிச்சா, நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு சரி கட்டினால் நம்ம யாருமே இருக்க முடியாது. ஆனால் கிருபை செய்ய விரும்புகிறபடியினாலே அவர் என்ன செய்கிறார்? பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் அவர் என்ன செய்கிறார்? 11வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவருடைய கிருபையை அவர் நம்மேலே கொடுக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அடுத்த வசனத்திலே அங்கே கிருபையை குறித்து அங்கே பேசப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியினாலே அவர் மீறுதலை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமலும் இருக்கிறார். ஏன் அவர் அமிதமாய் செய்கிறார்? ஓசியாவின் புஸ்தகத்திலே 11வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். ஓசியா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன், எப்ராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாயிருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர், ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். இங்கே ஓசியா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே 1057ஆம் பக்கத்திலே ஏன் தேவன் பாவங்களுக்கு தக்கதாக செய்யாமல்
அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமல் இருக்கிறார் என்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனா இருக்கிறேன். அவருடைய பரிசுத்தத்திலே எந்த மாற்றமும் இல்லை. அவர் பரிசுத்தமான ஒரு தேவன். ஆனால் அந்த கிருபையை அவர் மாத்திரம்தான் அதை செய்ய முடியும். எந்த மனுஷனும் அவ்விதமாய் செயல்பட முடியாது. தேவன் மாத்திரமே அவ்விதமாக அவர் பாவங்களுக்கு தக்கதாக செய்யாமலும் அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமல் இருக்கிறார். மாறாக அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். அங்கே அதே ஓசியா 11ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே அவர் என்ன செய்கிறார்? வாசியுங்கள். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். வாசிக்கிறோம். அன்பின் கயிறுகளாலே நம்மை கட்டி இழுக்கிறார். அன்பின் கயிறுகளாலே அவர் நம்மை கட்டி அவர் பட்சமாய் நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அவர் பட்சமாய் நாம் அங்கே அவருடைய பாதையிலே நாம் நடக்க வேண்டும் என்று அன்பின் கயிறுகளாலே நம்மை கட்டி இழுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் கோபாக்கினே தான் ஊற்றணும். அவர் நம்மேல பயங்கரமான தேவ தண்டனையை தான் ஊற்றணும். ஆனா தேவன் என்ன செய்கிறார்? அவர் அன்பின் கயிறை அவர் போடுகிறார். ஏனென்றால் அவர் மனுஷன் அல்ல, நான் தேவனாய் இருக்கிறேன் என்று அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். தேவனுடைய அந்த கிருபையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அந்த தேவனுடைய கிருபையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். சங்கீதம் 130ஆம் சங்கீதம் 3-4 வசனங்களை நாம் வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. ஆண்டவர் இங்கே அவருடைய தெய்வீக தன்மையை அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அக்கிரமத்தை கவனித்திருப்பி அப்படின்னா என்ன? கண்டுக்காம விட்டு விட்டார் என்ற அர்த்தமா? இல்லை, அவர் மன்னிப்பு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், மன்னிப்பு கொடுக்கிறேன். அக்கிரமத்தை கவனித்து தண்டனையை கொடுப்பதற்கு பதிலாக அக்கிரமத்துக்கு தக்கதாக நமக்கு அவர் சரி கட்டாதபடி அவர் நமக்கு மன்னிப்பை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அதனாலதான் இந்த ஆண்டிலே நாம் நிலை நிற்கிறோம். அது எதன் மூலமாக? அது கிருபை. அப்போ இந்த கிருபை என்று நாம் சொல்லுகிறோமே, இந்த கிருபை எப்படி நமக்கு கிடைக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது அங்கேதான் நாம் அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. நாம் வாசிக்கிறோம், கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. இந்த புதிய ஏற்பாட்டிலே இந்த கிருபை நமக்கு எதன் மூலமாக நமக்கு கிடைத்தது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. தேவன் பரிசுத்தர், நான் பரிசுத்தர். ஆண்டவர் பரிசுத்தமான ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிருபை கிடைக்கிறது. 16வது வசனத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வசனம் 16. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். பாத்தீங்களா? கிறிஸ்துவின் மூலமாக கிருபை உண்டாயிற்று. நாம் அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேலே நாம் கிருபை பெற்றோம். அப்போ இந்த கிருபையை அவர் நமக்கு அருளி செய்வதற்கு அவர் பரிபூரணம் உள்ளவராக இருக்கிறார். அவரிடத்துல எந்த ஒரு பாவமும் இல்லை. அவரிடத்திலே எந்த விதமான ஒரு அப்பழுக்கும் இல்லை. அவர் கேட்டார், என்னிடத்திலே பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? அவரிடத்திலே பாவ சிந்தை இல்லை. அவரிடத்துல எந்த விதமான பாவத்தின் ஒரு சிறு ஒரு குறை கூட அவரிடத்திலே கிடையாது. ஏனென்றால் அவர் பாவம் அறியாதவர் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பரிபூரணம் என்று சொல்லும் பொழுது அங்கே அவர் பாவம் அறியாதவராக அவர் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவர் சிலுவைக்கு போகும் வரைக்கும் அவர் மேலே எந்த ஒரு பாவமும் இல்லை. அவர் சிலுவையிலே அவர் தொங்கும் பொழுது உங்களுடைய என்னுடைய எல்லா பாவங்களும் அவர் மேலே சுமத்தப்பட்டது. அதுவரைக்கும் அவரிடத்துல ஒரு சிறிய பாவ சிந்தனை இல்லை. அவரிடத்துல ஒரு சிறிய அவருடைய சரீரத்திலோ அவருடைய ஆவியிலோ அவருடைய ஆத்மாவிலோ
அவர் எந்த விதத்திலும் அவர் கரைபடாத ஒரு பரிபூரணம் உள்ளவராக அவர் காணப்பட்டார். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் கிருபையின் மேல் நாம் கிருபை பெற்றோம். இங்க அதே 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே சிலுவைக்கு முன்பாக அங்கே 22வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. நாம் யார்? நாம் பாவிகள், நாம் அசுத்தர்கள், நாம் அக்கிரமக்காரர்கள், நாம் துரோகிகள், நாம் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டே இருக்கிற நம்முடைய சுய சித்தத்தை செய்கிறவர்கள். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பாவம் செய்யவில்லை. அவரிடத்துல எந்த விதமான சிறிய ஒரு குறை கூட இருந்திருக்கும் என்றால் அவர் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்க்க இயலாதவராய் போயிருப்பார். அவர் பரிசுத்தமான இரத்தத்தை சிந்த முடியாமல் போயிருக்கும். அவர் முற்றிலும் பரிசுத்தமான ஒரு மனிதராக அவர் சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்ததினாலே அவர் பரிபூர்ண, அந்த பரிபூர்ணத்தினாலதான் நாம் கிருபையின் மேலே கிருபை பெற்றோம். இன்றைக்கு சத்துரு என்ன செய்கிறான்? ஆண்டவருடைய பரிசுத்தத்தை அவன் குலைக்கிறவனாக காணப்படுகிறான். அவரை ஒரு பூரணராக அவரை பார்க்க விடாதபடிக்கு அங்கே அவரை ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாக, அவருக்கும் பாவ சோதனை இருந்தது, அவரும் பாவ சோதனைகளுக்கு உட்பட்டார். அவருக்கு அப்படிப்பட்ட அசுத்தமான சிந்தை வந்தது என்றால் அவர் பரிபூரணராக இருந்திருக்க முடியாது. அவருக்கு இச்சையான எண்ணம் வந்திருக்கும் என்றால் அவர் பரிபூரணராக இருந்திருக்க முடியாது. அவர் இச்சையாக பார்க்கிறவராக காணப்பட்டவராக இருந்திருப்பார் என்றால் அவர் பரிபூரணமாக என்னுடைய பாவத்தை சிலுவையில சுமந்து தீர்க்கக்கூடிய பரிபூரணராக அவர் இருந்திருக்க மாட்டார். அவர் பரிபூரணர். சத்துரு இன்றைக்கு குறிப்பாக இப்படிப்பட்ட ஒரு தவறான உபதேசத்தை இன்றைக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரத்திலே 46ஆம் வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? யோவான் 8:46, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? இங்கே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் கேட்கிற கேள்வியை நாம் இங்கே பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? அவருடைய கண்களில் பாவம் இல்லை, அவருடைய வாயில் கபட காணப்பட, வாயிலே பாவம் இல்லை, அவருடைய இருதயத்திலே. ஏனென்றால் நாம் மார்க் 7 என்ன வாசிக்கிறோம்? இருதயத்திலிருந்து தான் பாவம் புறப்படுகிறது, இருதயத்திலிருந்து தான் பாவம் புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இருதயத்திலிருந்து பாவம் புறப்படுமானால் அவர் பாவம் செய்யவில்லை என்பது அவருடைய இருதயத்திலிருந்து எந்த பாவமும் என்ன செய்யல, புறப்படவில்லை. அவருடைய கண்களில் இருந்து எந்த இச்சையான பாவமும் புறப்படவில்லை. அவருடைய சிந்தையில கூட அவர் ஒரு ஸ்திரியை பார்க்கின்ற பொழுது அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அந்த ஸ்திரியை பார்க்கும் பொழுது அவர் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அந்த சமாரியா ஸ்திரீனிடத்திலே அவர் பேசி கொண்டிருக்கிறத பார்த்து அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அவர் ஸ்திரீனிடத்திலே பேசுகிறது அவங்க ஆச்சரியமா இருந்தது என்று சொல்லி நாம் யோவான் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், அவர் எவ்வளவு தூரம் அவர் சாட்சி உள்ளவராக அங்கே காணப்பட்டார். ஆகிலும் என்ன பேசுகிறீர் என்று யாரும் அவரிடத்திலே கேட்கவில்லை என்று அங்கே சொல்லப்படுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அத்தருணத்தில் அவருடைய சீசர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆம், அவர் எந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு தேவனாக அந்த சீஷர்களுக்கு முன்பாக அவர் வாழ்ந்தார் என்பதை இங்கே நாம் கற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய எந்த விதமான பேச்சிலும் நடவடிக்கைகளிலும் செயல்களிலும் அவர் 100க்கு 100 மனிதனாக இருந்தார். ஆனால் பாவ மனிதனாக அவர் இல்லை. ஒருவேளை அவர் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த ஒரு குமாரனாக இருந்திருந்தார். ஆனால் நம்மை போல அவருக்கு பாவ இச்சையான எண்ணங்கள் வந்திருக்கும், நம்மை போல பாவ சோதனையான எண்ணங்கள் வந்திருக்கும், நம்மை போல அசுத்தமான எண்ணங்கள் வந்திருக்கும். அவர் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த மனிதன் அல்ல. அவர் ஆதாமின் வம்சத்துல வந்த பாவ சுபாவமுள்ள மனிதன் அல்ல. அவர் யார்? பரிசுத்த ஆவினாலே உண்டான அவர் தேவகுமாரன். அவர் ஆதாமின் வம்சத்துல வந்திருந்திருப்பார். ஆனால் அவருக்கு பாவ சோதனை வந்திருக்கும்,
அவருக்கு இச்சையான சோதனை வந்திருக்கும், இச்சையான எண்ணம் வந்திருக்கும். அவர் பரிபூரணம் உள்ளவராக அவர் இருந்திருக்க முடியாது. அவர் பரிபூரணம் உள்ளவராக இல்லைன்னு சொன்னா அவருடைய கிருபைய நீங்களும் நானும் அனுபவிக்க முடியாது. நமக்கு பதிலாக சிலுவையில அவர் விதமாக அந்த ஆட்டுக்குட்டியாக அந்த தியாக பலியை அவர் செலுத்தக்கூடிய தகுதியை அவர் இழந்திருப்பார். ஆனால் அவர் ஆதாமின் வம்சத்துல வந்தவர் அல்ல, அவர் பரிசுத்த வித்தாக வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆதாமின் வம்சத்துல வந்திருந்தார் என்றால் அவர் இச்சையான எண்ணம் இருந்திருக்கும், அவருக்கு இச்சையானது அங்கே பார்வை இருந்திருக்கும், அவருடைய கண்கள், அவருடைய இருதயம், சிந்தை அப்படி இருந்திருக்கும். அவர் ஆதாமின் வம்சத்திலே வரவில்லை, அவர் பரிசுத்த ஆவியினாலே உண்டான். ஆகவே தான் தேவதூதன் மரியாள் இடத்திலே சொல்லும் பொழுது, உன்னிடத்திலே உண்டாயிருக்கிறது பரிசுத்த வித்து, பரிசுத்தம் உள்ளது எனப்படும். பரிசுத்த வித்து, பரிசுத்தம் உள்ளது என்கின்ற வார்த்தையை அங்கே தேவதூதன் அங்கே அழுத்தமாய் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்தம் உள்ளது எனப்படும். 1 யோவானின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரிடத்தில் பாவம் இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னிடத்திலே பாவம் உண்டு என்று யார் உங்களை சொல்ல முடியும்? பேதுரு சொல்லுகிறார், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்க்கும்படியாக அவர் சிலுவையிலே, நம்முடைய பாவங்கள் அவர் மேலே சுமத்தப்பட்டது, நம்முடைய பாவ பாரங்கள் அவர் மேலே சுமத்தப்பட்டது, நம்முடைய அக்கிரமங்கள் அவர் மேலே சுமத்தப்பட்டது, நம்முடைய மீறுதல்கள் அவர் மேலே சுமத்தப்பட்டது. அவர் உள்ளாக பரிசுத்தமுள்ளவராயிருந்தார். ஆனால் நம்முடைய எல்லா பாவங்களும் அவர் மேலே சுமத்தப்பட்டபடினாலே பாவத்தின் மொத்த ரூபமாக அவர் அங்கே சிலுவையிலே தொங்கினார். ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. அதனாலதான் கிருபை. ஏன் அக்கிரமத்துக்கு தக்க தண்டனை கிடைக்கல, ஏன் பாவங்களுக்கு தக்கதாக செய்யப்படல? அவர் பரிசுத்தம் உள்ளவராய் வாழ்ந்ததுனாலே, அவருடைய பரிபூர்ணத்தினாலே, கிருபையின் மேலே கிருபையை பெற்றதுனாலே 2024ஆம் ஆண்டுக்குள்ளே நீங்களும் நானும் நின்றுக்கிறோம். 2024ஆம் ஆண்டுக்குள்ளே நாம் இந்த இடத்துல நாம இருக்கிறோம் என்றால் அவருடைய பரிபூரணத்தினாலே. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாதவர் பரிசுத்தர். பரிசுத்தர் நாம் அங்கே சொல்லும் பொழுது பாவத்துக்கு விலகினவர். பாவம் அறியாது, பாவம்னா என்னன்னே தெரியாது, பாவம்னா எப்படி இருக்கும்னு அவருக்கு தெரியாது. ஒரு இனிப்பு அப்படின்னா சாப்பிட்டா தெரியும், இனிப்பு எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். ஒரு புளிப்பு எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். ஒரு துவர்ப்பு எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். ஆனா பாவம் எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியாதுங்க. பாவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே அவருக்கு தெரியும். ஏனென்றால் பாவத்தின் எந்த ரூபமும் அவருக்கு தெரியாது. கண்களால அவர் பாவம் செய்யல, அவருடைய இருதயத்தால அவர் பாவம் செய்யல, அவருடைய சிந்தையால அவர் பாவம் செய்யல, எந்த விதமான இச்சையான எண்ணங்கள் சரீரத்துல தோன்றதுனால அவர் பாவம் செய்யல. அவர் பாவம் அறியாதவர், பாவனை என்னன்னே தெரியாதவர். ஆனா உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவையிலே பாவமானார். அதுதான் அன்பு. தேவன் எப்படி மரிக்க முடியும்? தேவன் எப்படி மரணத்தை சந்திக்க முடியும்? தேவன் மரிப்பார் என்றால் அவர் எப்படி தேவனாய் இருக்க முடியும்? அதே போல தேவன் பாவத்தை சுமப்பாரானால் அவர் எப்படி தேவனாய் இருக்க முடியும்? ஆனால் அவர் தேவத்துவத்தின் மகிமையை பரலோகத்துல வச்சிட்டு எதற்காக மனிதனா வந்தார்? நான் தேவனா இருந்தா நான் பாவத்தை சுமக்க முடியாது, இந்த மனிதன் நான் நரகத்துக்கு போறதை தடுக்க முடியாது. ஆகவே என்னுடைய தேவ மகிமையை நான் வச்சிடுறேன், தேவ மகிமையை நான் இழந்துடுறேன். நான் அடிமையின் சாயலா நான் வாரேன், நான் மனித சாயலா நான் வாரேன். இந்த மனுஷனுடைய பாவத்தை நான் என் மேல சுமந்துக்கிறேன். இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறாங்க. எந்த தெய்வம் என்னுடைய பாவத்துக்காக தன்னை சிறுமப்படுத்திச்சா? இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பாவத்தின் படுகுழியிலிருந்து விடுவிச்சு, நரகத்தின் அக்கினியிலிருந்து என்னை விடுவிச்சு என்னை பரலோகத்துல கொண்டு சேர்ப்பதற்காக தேவன் தேவ மகிமையை பரலோகத்துல விட்டுட்டு
அவர் எனக்காக இந்த பூமியில மனிதனா வந்து பாவம் இல்லாதவரா வாழ்ந்து நம்ம எல்லாருடைய பாவங்களும் சிலுவையில் அவர் மேல சுமத்தப்பட்ட பயங்கரமான நிலைமையை பார்க்கிறோம். தேவன் மறைத்து கொண்டார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி ஏன் கதறினார்? பாவம், முழு மனித குலத்தினுடைய பாவமும் அவர் மேலே சுமத்தப்பட்ட பொழுது, பாவம் அறியாத அவர் நமக்காக பாவத்தின் மொத்த ரூபமாய் சிலுவையில தொங்கின பொழுது, பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் தேவன் தம்முடைய குமாரனை விட்டு அவருடைய முகத்தை மறைத்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கர்த்தர் கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக தேவன் தம்முடைய குமாரனை சிலுவையிலே கைவிடுகிறதை பார்க்கிறோம். அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். நம்மை தூக்கி எடுக்குவதற்காக அவர் நம்மை கை கொடுத்து தம்முடைய குமாரனை சிலுவையிலே அவர் பயங்கரமான நியாய தீர்ப்பின் தண்டனையை, அங்கு தேவன் இந்த முழு அகோர தண்டனையை நம்முடைய பாவங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் இன்றைக்கு கிருபை, அதனாலதான் இன்றைக்கு கிருபை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவன் சமாதானம் கொள்ளுகிறார். அவருடைய இரத்தத்தை பார்க்கும் பொழுது அவர் உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். உனக்காக நான் அடிக்கப்பட்டேன், இந்த மனிதனுக்காக நான் ரத்தம் சிந்தினேன். தேவனே, என்னுடைய இரத்தத்தின் மூலமாக அவனை ஏற்றுக்கொள்ளும் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானது. இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வராமல் இருந்திருப்பாரானால், அவர் இந்த பூமியில மனிதனாக பிறந்து அவர் சிலுவையிலே மரிக்காமல் இருந்திருப்பாரானால், நீங்களும் நானும் பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மரித்து நரகத்திலே போய் நாம் நித்திய நித்தியமாக அக்கினி கடலிலே வேதனைப்படுகிறவர்களாய் காணப்பட்டிருப்போம். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இந்த வேளையில நாம் நன்றியோட நம்ம ஆராதிப்போமா? நாம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைத்த அந்த மன்னிப்பு, அந்த கிடைத்த அந்த கிருபை, இந்த ஆண்டும் கூட ஆண்டவரே நான் இன்னும் அன்றே உம்மை நான் துதிப்பேன் என்று சொல்லி நாம் தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோமா? நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யலை, நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டலை. ஆனால் இவை எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் சிலுவையிலே தம்முடைய குமாரன் மேலே அவர் எல்லா தண்டனையையும் அவர் செலுத்தினார். எல்லா விதமான அக்கிரமத்தின் எல்லா கரையத்தையும் சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செலுத்தினார். அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டபடினாலே நீங்களும் நானும் கிருபை பெற்றோம். கர்த்தர் தாமே அதை நன்றியோடு உணர்ந்து நாம் தேவனை ஆராதித்து தொழுது கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.